ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெங்காய குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிறது வந்து ஒரு 5 பேருக்கு செய்கிறது, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் 250 கிராம் எடுத்துக்கிறோம். குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. பூண்டு 50 கிராம், தக்காளி 2, புளி வந்து ஒரு எலுமிச்சப்பழ சைஸ், சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஊற வச்சு வச்சுக்கோங்க. கருவேப்பிலை சும்மா ஒரு கைப்பிடி, கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சு நல்லெண்ணெயில் தான் இது செய்யணும். நல்லெண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு வெந்தயம் புட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். ஸோ சீக்கிரமாக நம்மளுடைய வெங்காயம் வதங்கும். ஓரளவுக்கு வெங்காயம் வெந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு போடுறோம். பூண்டு அதே மாதிரி எண்ணெயில் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தக்காளி, தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு எடுத்து வச்சுருக்க குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் சொன்னேன்ல, அதையும் உள்ளே போட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்க விடுங்க. ஸோ கொஞ்சம் நமக்கு அப்படியே கீழே அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, எடுத்து வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சி நம்ம அந்த பேனில் ஊற்றிருங்க. இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, ஓரளவுக்கு கட்டியாக இருக்கணும். இது பாருங்கள். ஸோ நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துக்குங்க தேவைக்கேற்ப. இப்போது நம்ம கொஞ்சம் தான் ஃபஸ்ட் உப்பு சேர்த்தோம், மீதி உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. பாருங்கள், நம்ம குழம்பு எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுடைய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ஒயிட் ரைஸ்க்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் ஜெசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.